தேசியன மக்களின் புரட்சி, அதனால் ஏற்படும் உங்களுக்கு வீழ்ச்சி, மலரும் தமிழ் தேசியன மக்களின் ஆட்சி. அன்னைக்கு இதெல்லாம் கோரிக்கை எல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா நல்லசாமி சொல்ற மாதிரி அது பாட்டுக்கு நடக்கும். அவரே திறந்து வைப்பார் அந்த திட்டத்தை. என் கனவு அவர் கண்ணு முன்னாடி இந்த திறங்க இந்த திட்டத்தை வாங்க. திட்டத்துக்கு பேரு கல் நல்லசாமி திட்டம். தலைவர் யாரு? பனையேறி பாண்டியன். போடா டே, இது நான் சொல்றேன், நீ சிரிக்கிற. நடத்தி காட்டல, நான் பிரபாகரன் மகன்லடா. நடத்தி காட்டுனால சும்மாவே பேசிட்டே இருப்பான். அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், சீமான் பனையேறிட்டோன்னா அது சாதி மரம். பனைக்கு சாதி வச்ச பரதேசியில் எங்கேயாவது நீ பார்த்திருக்கியாடா? அப்ப தென்னை கவுண்டர் மரமாடா, இது நாடார் மரமா? இப்ப கேரளாவில் தென்னை மரம் இருக்குது, நாயர் மரம், நம்பூதிரி மரமா? குஜராத் ராஜஸ்தான்லாம் பனை இருக்கு, அது யார் மரம்? இப்படிப்பட்ட சாதியை வெறி பிடித்த நோயாளிகளை நீங்க பார்த்திருக்கியாடா? பனைக்கு சாதி வைக்கிறாண்ட. அப்படின்னா எதுக்கு தமிழ்நாட்டு தேசிய மரம்னு இதை அறிவிச்ச? ஏன் அறிவிச்ச? அதை தகர்க்கத்தான் பல்வேறு தமிழ் குடிகளில் இருந்து பனையேறிகள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று, அது சாதி மரம் அல்லடா, என் இனத்தின் மரம் என்று காட்டுவதற்கு இந்த பனையேறி மாநாட்டிலே என் தம்பிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் துணிந்து பாலை என் குழந்தைக்கு உணவாக ஊட்டினேன் என்று பேசிய தங்கை இந்துமதிக்கும், நான் பனையால் என் தோல் நோயை குணப்படுத்திக் கொண்டேன், இன்று பனையேறுகிறேன் என்று சொன்ன என் மகள் கரிஷ்மாவுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.